ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அண்ணாமலை முத்துவை கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு சொல்கிறா அப்படின்னுட்டு. முத்து இருந்துட்டு, இல்லைப்பா அவன் பண்ண தப்பு. சரிடா, அவன் பண்ண தப்பு என்ன? அப்பாட்ட சொல்ல மாட்டியா? எதுனாலும் அப்பாட்ட சொல்லுவில்ல அப்படிங்கிறாங்க. அது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல போகிறாங்க. அந்த நேரம் கதவு எடுக்கல, அப்படியே நின்று மீனா கேட்டுட்டு இருக்காங்க. மீனா பார்த்துடுறாரு முத்து. அதனால் ஒன்றுமே சொல்லாமல், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. என்ன இவன் சொல்ல வந்தவன் நிறுத்திட்டானே அப்படிங்கிறாங்க. சொல்ல மாட்டேன்ல, ப்ளீஸ்ப்பா விட்டுருங்கப்பா அப்படின்றாரு. அடுத்து வந்து சத்யா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் போயிடுறாங்க. போலீஸை பார்த்தோன்னே எல்லாரும் நடுங்குறாங்க. என்னாச்சு சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ பாருங்க உங்கள் பிள்ளை சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவன் அது மூலமாகவே எல்லார் வீட்லேயும் போய் வட்டி கொடுக்கலன்னா அவங்க கையை உடைக்கிறதும் காலை உடைக்கிறதுமா எல்லா திருட்டுத்தன வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால 2 பேரையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு எதுவும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. வழக்கமாக எல்லாமா சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல முடியாதா, போலீஸே வந்து கூப்பிட்றாங்களா, பேசாமல் சத்யாவை விட்டுற வேண்டியதான் அப்படின்னு இருந்துடுறாங்க. அப்புறமா கத்த துடிக்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க சத்யாவை. அடுத்து சிட்டி என்ன பண்ணுறாங்க, சிட்டி வந்து எஸ்கேப் ஆயிடுறான். எனக்கு இதுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி போய் ஜெயிலில் கிடக்குறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. மீனாவுக்கு தகவல் தெரியுது. மீனா அண்ணாமலைட்ட சொல்லி புலம்புறாங்க, என் தம்பியை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ இவன் நிறைய தப்பு பண்ணியிருப்பான் போல இருக்குது, அந்த மாப்பிள்ளை அடிச்சிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்காரா, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் சிட்டிக்கு சொல்கிறாங்க தகவலை. சிட்டி என்ன பண்ணிடுறான், எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்றான். மீனா போய் சரியான கேள்வி கேட்குறாங்க. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்காக என் தம்பி இது பண்ணி தெரிஞ்சானே, இப்போ பாரு உன்னால என் தம்பி உள்ளே இருக்கான், வந்து சொல்லு நான் தான் சொல்லி என் தம்பியை வெளியில் விட சொல்லு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சகஜம், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றான். ஏன்னா இதெல்லாம் பெரிய சீட்டிங் கேஸு, நம்மளை உள்ளார போட்டுருவாங்க அப்படின்ட்டு. எப்படியோ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கழட்டி விட்டுறான். மீனா இருந்துட்டு ரொம்பவே சங்கடப்படுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை முத்து வேகமாக போகிறாங்க. போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா ஆதாரத்தையும் சொல்கிறாங்க. இவன் மேலே எந்த தப்புமே இல்லை, சிட்டி தான் எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி வீடியோவே காமிக்கிறாங்க. வீடியோ காமிச்ச கையோட அப்போ சத்யா மேலே தப்பு இல்லை, இதுக்கெல்லாம் மூல காரணம் சிட்டி தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸில் சத்யாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க, ஜாமீனில் பண்ணியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் கேஸுன்னு வந்தால் நீங்கள் வரணும் அப்படின்றாங்க. சரிங்க சார் கண்டிப்பாக நாங்கள் கூட்டி வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு, போதுமாடா நீ சிட்டின்னு அலைஞ்சியே, இப்போ உனக்கு யார் பார் கை கொடுத்தது? சிட்டியாக வந்தான், எனக்கு தெரியாதுன்னு கலந்துட்டு போயிட்டான். ஆனால் இப்போ உனக்காக நின்று போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து உன்னை வெளில வர வச்சது நம்ம மாப்பிள்ளையும் அவங்க அப்பாவும் தான். நீ அவங்களுக்கு ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக தீக்குறாங்க. சிட்டியும் மன்னிச்சிருங்கக்கா, தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன், இவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை, நான் எவ்வளோ பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசூரியும் மன்னிப்பு கேட்குறான். அதுக்கப்புறம் நான் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை வந்து பயங்கரமாக திருடேன்னு சொல்லி என்னை அரைஞ்சாங்கல்ல, அதனால தான் அவங்க மேலே கோவிக்கணும், அவங்க மேலே பயங்கர கோவத்தோடு அவங்க பணத்தை நான் தான் எடுத்தேன், அந்த பணத்தை எடுத்ததுனால தான் மாமா என்ன அடித்தார் அப்படிங்கிற வாயை சத்யாவே வீட்டில் எல்லாத்துட்டையும் உண்மையாக சொல்லிடுறாரு. அதை கேட்டு மீனா அதிர்ச்சி ஆறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாக்கா மன்னிச்சிருக்கா, நான் மாமாட்டே மன்னிப்பு கேட்கணுக்கா அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வந்துடாதாடா, இந்த உண்மையை பாவண்டா அவர் எல்லாத்துட்டையும் மறைச்சிட்டாரா, ஏன் என் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு என்கிட்ட கூட அந்த மனுஷன் சொல்லலை தெரியுமா, அப்படிப்பட்ட மனுஷனை நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நொந்துக்கிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறாங்க மீனா. வீட்டில் அவங்க மீனா அம்மாவும் படுபாவி இப்படி பண்ணிட்டான்னு போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க, சும்மா கையால் தான். அதுக்கப்புறமா அம்மா விடுமா அப்படிங்கிறாங்க. சே எவ்வளோ நல்ல மனுஷன், நானும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா முத்துவை போய் பார்க்க போகிறாங்க. பார்த்து மன்னிச்சிருங்க மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்க எனக்காக என் குடும்பத்துக்காக, அது புரியாமல் நான் உங்களை எல்லா மத்தியிலையும் மாட்டி விட்டேனே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கதறி அழுகுறாங்க. விடு மீனா, நீ இந்த மாதிரி அழுகக்கூடாதுங்கிறக்காக தான் நான் மறைச்சேன், மற்றபடி எதுக்காகவும் இல்லை, அவன் நல்லா இருக்கணுங்கிறது எனக்கு அக்கறை இல்லையா மீனா, நீ கூட என்னை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்கி அழுது கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி தைரியமாயிரு, அவனை எப்படி திருத்திடலாம் அப்படிங்கிறாங்க. இன்னமும் பேசிக்கிறதுகளே கொஞ்சிக்கிறதுகளே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எட்டி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றுமே கேட்க முடியல இதுக பேசுகிறத, சிரித்து பேசுகிறாங்களே, எனக்கு வயிறு எரியுதே அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போகலாம். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.